காலம் ஒரே மாதிரியாய் செயல்படாது. நம்முடைய சரீரமும் ஒரே மாதிரியா செயல்படாது. நம்முடைய வாழ்வாதாரமும் ஒரே மாதிரியா செயல்படாது. நீ கண்டவைகள் காணாதவைகள் யாவும் நேர்த்தியா செயல்படாது. ஆனால் அந்த தருணத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வலியுறுத்துறது என்னடான்னா, இப்ப அந்த காலத்தை நீ எவ்வளவு காலம் நீ வாழலான்னு நினைச்சு கொண்டிருக்கிறாய், நீ அதை பயன்படுத்திக்கின்ற இந்த பரிசுத்த நாள் தேவனாகிய கர்த்தருடைய நாள். இந்த நன்னாளிலே பொன்னாளிலே இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நாளை நீ விட்டானா கூட நம்முடைய வாழ்க்கையில அதை திரும்பி பார்க்க முடியாது, அது கடந்து போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளை குறித்து அவருடைய ஞாபக புஸ்தகத்தில எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற குறித்தும் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நாளிலே வேதகமத்தை வாசித்த அருமையான தேவ பிள்ளைகள், வேதகமத்தில் இருந்து நம்முடைய வாழ்வாதாரத்துல இதை சரி செய்ய கர்த்தரை நம்ம தேடிதான் ஆகணும். தேடாத ஒரு மனுஷனும் இல்லை, இருக்க முடியாது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்திக் கொள்ள இனிவரும் காலங்களிலே ஆண்டவரை தேடிதான் ஆகணும், அது எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும். ஆனா நீங்க பாருங்க, தேடுகின்ற போதுதான் நீ பெற்றுக்கொள்வாய். தேடுகிற போது எல்லாம் தான் தேடுறான். அந்த பூமியில பலவிதமான காரியம் இருக்கிறது. தேடுகிற போது நாளும் ஓடும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஓட்டத்தில் தேடுவார்கள். ஏதோ ஒன்று தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்து என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, 4 பேர் நம்மளை என்ன சொல்வார்களோ என்ற ஒரு காரியத்தினால ஒன்று தேடிக்கொண்டிருப்போம். ஆனா ஒரு தேடுதல் இருக்கிறது. எதுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம்? பலப்படுத்தணும் நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய நினைவுகள், திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும். ஆனால் ஒரு 3 பேர் வேதாகமத்தில் நிறைய பேர் தேடி இருக்கிறாங்க ஆண்டவரை. அவங்களெல்லாம் தேடுகின்ற போது ஒரு மாற்றத்தை அனுபவித்தாங்க. ஆனா இந்த 3 பேர், அதுல இருந்து ஒரு 3 பேர் நாங்கள் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். வேதாகமத்தில 100க்கு அதிபதி கூட ஆண்டவரை தேடனா. ஜபாலயத்தினுடைய எவிரு ஆண்டவரை தேடனா. கானான் ஊரில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி தேடனா. வேதாகமத்தில் நிறைய பேர் தேடினாங்க, ஆனா பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை. நீ நானும் எப்படி தேடிக்கொண்டிருக்கின்றோம்? இவர்கள் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? இறைவனை எப்படி தேடணும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலம் நீ ஆண்டவரை இடத்தில் வருகிறாய், ஒரு ஜான் கூட நமக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எல்லா வாழ்க்கையில சேதங்கள், வாழ்க்கையில உபத்திரவங்கள் வருகிறது. ஏன் அப்படி? அப்ப நம்ம தேடுகிற தேடல் சரியில்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படிதான் கர்த்தர் நமக்கு ஒரு யுகத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த 3 பேர் நான் சொன்ன 3 கதாபாத்திரங்கள் என்று சொன்ன வேதாகமத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஆனா அவர்கள் தேடி பெற்றுக்கொண்டது உண்டு. ஆனா இவர் 3 பேரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றார் ஆண்டவர். வேத வசனத்தை நீ எடுத்து வாசிப்பாய் என்று சொன்னால் எடுத்து வாசி. சங்கீதம் 9:10 வாசி. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். என்ன மாதிரி வார்த்தை பாரு, கைவிடவே மாட்டாரு. அப்போ நம்மளை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் ஏன் கைவிட்ட நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லா புரித பாருங்க. வேதகம் பொய்யல்ல, ஜீவ வார்த்தை. சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். இந்த ஜீவ வார்த்தையுடைய உணர்வுகளை தான் நம்ம புரிஞ்சுக்கல, அதனுடைய சாரத்தை தான் நம்ம புரிஞ்சு எடுத்துக்கல. ஏதோ மேலோட்டமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச போதும் என்றார். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ ஆழத்தில் போனா தானே மீன் கிடைக்கின்றாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவர் நினைத்தா, ஐயோ இவன் பெரிய சோதனைக்கு உட்பட்டு இருக்கு, நான் இரவெல்லாம் இவன் தெரிஞ்சு சிறுகுடலும் பெருங்குடலும் ஒட்டி கொண்டது, காலெல்லாம் பின்னி கொண்டது, தாகத்தோடு பசியோடு இருக்கிறான், எதுக்கு இவனை போயிட்டு நடுக்கடலில் அனுப்பணும், ஆழத்துக்கு அனுப்பணும்? அழைக்கின்ற தேவன், கொடுக்கின்ற தேவன், உருவாக்கப்பட்ட தேவன். அவன் இருந்த இடத்துல அந்த மீனெல்லாம் ஏப்பா இங்கே போற வலையான்னு கூட சொல்லிக்கலாம், அங்க இருக்கிற மீன் இங்க வந்திருக்கும். ஆனா அதல்ல, தேவன் வேதம் உலக காரியம் சொல்ல நோவாமல் நோம்பு கும்புறது. இவன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீ ஆழத்துக்கு போ, அங்கதான் வச்சிருக்கிறாரு ஒரு ஆசீர்வாதத்தை. இங்க கூட ஆண்டவர் தேடுகின்ற போது
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அப்போ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. அப்ப நம்ம தேடுதல் கரெக்டா இருக்குதா? நம்ம ஆண்டவர் சரியா தேடுறோமா? எந்த நேச்சரான காரியத்தில் நம்ம தேடுறோம்? ஏசப்பாவை 50 வருஷம் தேடின்னு இருக்கிறோமே, வாரந்தோறும் சபையில் வந்து உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, ஏன் வாழ்க்கையில கைவிட்டுப்பட்ட நிலையில் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன்? ஆதரவில்லாத நான் ஏன் தவித்துக் கொண்டிருக்கின்றேன்? மகிழ்ச்சியும் சமாதானம் இல்லாமல் நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு தேடுதலை குறித்து நீங்க புரிந்துக்கணும். ஆனா இவர்கள் எப்படி தேடினார்கள் என்றால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இவர்கள் தேடினார்கள். சத்தியத்தை எல்லாம் வாசித்துலாம், எல்லாம் படிக்கலாம், அதுல இருக்கிற ஜீவனை நீ அறிந்து கொள்ளணும். நம்ம கூட தான் தேடுறோம், உலகமே தேடுது. உலகத்தில் உள்ள அத்தனை மாமனிதனும் இன்னைக்கு இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த மாற்றத்தோடு நம்ம தேடிக்கொண்டிருக்கின்றோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றார். ஒருவன் சொன்னான் இல்லையா, 3 கதாபாத்திரத்துல அந்த 100க்கு அதிபதி எவ்வளவு உணர்வோடு தேடி இருப்பான். நீ வராதீங்கன்னு கூட சொல்றான், அங்க வந்து சொல்லன்றான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, முழு விசுவாசம் இருக்குது, முழு விசுவாசம் இருக்குது. ஏன் நம்மள அது போல ஆக்கல ஆண்டவர்? ஏன் கைவிட்ட நிலைமையில் இருக்கிறார்? ஏதோ ஒரு எண்ணத்தோடு நம்ம கடந்து வருகிறோம். ஏதோ நம்ம போனா ஒன்று பெற்றுக்கொள்ளலாம், ஏன்னா உலகத்துக்கு அஞ்சியோ பயந்து நம்ம வந்திருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்துற காரியங்களுக்கு பயந்து வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவர் தேடுகின்ற போது நீ அவரை பார்த்து விட்டு தான் போவ. தேடுகிற போது கண்டடிவார்கள். அந்த மாற்றத்தை கூட, அந்த வார்த்தை கூட சொல்லுது பாரு. எவ்வளவு உணர்வோடு தேடனா, கர்த்தர் மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்வார். ஒரு காடுகளிலே, தோட்டங்களிலே, கல்லறையில ஒருவர் ஆண்டவரை இறைவனை தேடுறா. எங்க வச்சு அட காணுமே, ஆண்டவர் காணுமே. அப்ப எவ்வளவு பாரத்தோடு அவர் தேடனா, அந்த சகோதரி மரியாள் தேடனா, இயேசு கிறிஸ்து வந்து மரியாளே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கணும். சொல்லுங்க அன்புக்குரியவர்களே, தேடுகின்ற போது இது யாரும் கத்து தர மாட்டார்கள், சொல்லி தர மாட்டார்கள். இப்படிதான் தேடணும்னு நமக்கு வந்து புரியாது. ஆனா நம்ம எதுக்கு தேடுறோம்னா, நம்முடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்த தான் தேடுற. அந்த காலத்துல இவன் தேடுறான், நீ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு. அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பாருங்க, அவன் என்ன நோக்கத்தோடு போனானோ அத, அந்த காரியத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாய் செய்தார். இந்த எவ்விரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன் தேடுறான். அவன் எதுக்கு போனானோ, எதுக்கு தேடுறான், அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லாததுனால. இந்த கானான் ஸ்திரீ எந்த நோக்கத்துக்கோடு தேடி கடந்து போனாலோ அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டான். இந்த 3 பேரும், ஒருத்தன் வியாதி, ஒருவன் மரித்து போயிருக்கிறான், ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். நல்லா நீ புரித பாருங்க. 100க்கு அதிபதி தேடினா வியாதினால படுக்கையில் இருக்கிறான். எவிரி தேடினா ஜெபாலயத்தின் தலைவன், பிள்ளை செத்து போச்சு. கானான் ஸ்திரீ தேடினா உயிருக்கு போராடிக்கிடுது பிசாசின் கிரியினால. இவங்க தேடுதல் எப்படிப்பட்ட தேடுதலா இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், நீங்க தேடுகின்ற போது நான் கைவிட மாட்டேன். இப்ப சொல்ல முடியுமா? நம்மள பார்த்து, ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா, என்னை இதுவரை கைவிடல ஐயா ஆண்டவர்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு நம்ம கடந்து போயிடும். அதெல்லாமா வாழ்க்கை? நீ தேடுகின்ற போது அவர் காணப்படணும். என் மகளே என்று அழைக்கணும், என் மகனே என்று அழைக்கணும். அப்படின்னா ஒரு உணர்வுபூர்வமாய் நம்ம தேடுறோம். இப்ப வருவாங்க பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவர் தேடி ஆராதனைக்கு வரப்போறது கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியத்தை நிதானமா கேட்க போதும் கிடையாது. 2 காது இங்க இருக்காது, அவர் இருதயம் இங்க இருக்காது. அப்போ எப்பதான் ஆண்டவரை நீ எந்த வகையில் தேடுண்டான்னா, மரணத்துக்கு நீ நான் போகும்போதுதான் அந்த 3 காரியம், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடு அப்பதான் தேடுவோம். ஏன்னா நகர முடியாது, படுத்துக்கிட்டு இருப்பல்ல, அப்பதான் ஆண்டவரை தேடுவோம். புரோஜனம் இல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அததான் ஆண்டவர் சொல்ற, காலத்தை நீ புரோஜனப்படுத்திக் கொள்ளு. எல்லா நாளும் இப்படி இருந்துராது, எல்லா நாளிலும் உன் சரீரம் அப்படி இருந்துராது, வாழ்க்கை அப்படி இருக்காது. என் அன்பு பிரியமானவர்களே, இந்த 3 பேர் காரியத்தை நம்ம பார்த்தோம். ஏசாயா எடுத்து வாசி, 65:10 கொஞ்சம் வாசி.
என்னை தேடுகிற ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். என்ன தேடுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம எப்படி தேட வந்திருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவங்களா வாழ்கின்றதுனால இந்த உலகத்தை நம்ம அசட்டு பண்ணக்கூடாது என்று, இந்த உலகம் அசட்டு பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம தேடுறோம். ஏதோ ஒரு கணக்கு போட்டு நம்ம தேடுறோம். ஏதோ இன்னைக்கு போயிட்டு அங்க சத்தியத்தை கேட்டுட்டு வரணும் என்று தேடுறோம். அப்படியே கிடையவே கிடையாதுங்க. உன் இருதயம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ தேடுகின்ற போது பூரிப்பு அடையணும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல. அததான் வேதகம் சொல்லுது. பக்தி, நடுக்கம், பயம், அதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக நீ அதை செய்யறன்னா நம்ம வாழ்க்கையில இதே போல தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இதே போல விழுவோம், எழுந்துப்போம், விழுவோம், எழுந்துப்போம், விழுவோம், எழுந்துப்போம். என் அன்பு தேவப்பிள்ளை, ஒரு முறை தான் நம்ம விழுவோம், கர்த்தர் எழுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் விழபடி செய்ய மாட்டாரு. வேதம் சத்தியத்துக்கு நம்ம கடந்து போவோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறான் மனுஷன். இல்ல பிரதர், நான் சந்தோஷமா வாழறேன். நீ சந்தோஷமா வாழ, ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு கூட. ஆனா சந்தோஷம் மாத்திரம் இருக்குது, சமாதானம் இல்லையே. சரி, சமாதானமா இருக்கிறேன் பிரதர், நான் சமாதானத்தோடு வாழறேன். அப்படியா? சரி, மகிழ்ச்சி இல்லையே. நான் மகிழ்ச்சியோடு வாழணும் பிரதர் என்று சொல்றியா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்று நீ எடுத்துக்கிற, மீதியெல்லாம் தனித்தனியா இருக்கிறது, தனித்தனி வார்த்தையா இருக்கிறது. முழுமை அடையணுன்றார் ஆண்டவர். முழுமை அடையறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, திருப்தி. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லப்படுகிற வார்த்தை திருப்தி. திருப்தியா இருக்கணும்னா அதுல சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, மகத்துவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எப்படி இருக்கணும் ஒரு வாழ்க்கை? எப்படி இருக்கணும்? திருப்தினா நம்ம சாப்பாடு பட்ட போதும்னு நல்ல அருமையா சொல்லும் பத்தியா, அப்படிதான் வாழ்க்கை கூட. அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளைகளே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இல்ல பிரதர், நான் திருப்தி படுத்திக் கொள்ளதான் என் வாழ்க்கையை 24 மணி நேரம் நான் உழைச்சு சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. நீ கொண்டு வர்றது எதுக்கு கொண்டு வரடான்னா, வாய்க்கு கொண்டு வர, உன் மனசுக்கு திருப்தி இல்லைன்றார். என்ன இது? பிரசங்கி எடுத்து வாசி, 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசி. பிரசங்கி 6ஆம் அதிகாரம். மனுஷன் இந்த உலகத்தில் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. வாய் நரிதுமா, வயிறு நரிது, ஆனா வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் மாறலையே, மனதுக்கு திருப்தி இல்லையாப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என் ஆண்டவர் சொல்றாரு, சரி திருப்தி படுத்திக்கலாம், கண்டதை சாப்பிட்டுட்டு திருப்தி படுத்திக்கலாம். அதுக்கு தானே இப்ப பிரச்சனை. சரி, அப்படி சாப்பிடுறியா? அப்படி சாப்பிடுகின்ற போது அது திருப்தி படுத்தாதுன்றாரு. நீ எடுத்து வாசி மீகா 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீ எடுத்து வாசி. நீ புசித்தும் திருப்தி அடையாத இருப்பாய். என்னமா இது? அப்ப மனுஷன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? எப்படியாவது திருப்தி படுத்தணும் தன் வாழ்க்கையை, தன் சரீரத்தை பார்க்கிறோம், முடியலையே. இப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறான் மனுஷன். என்ன முடிவு எடுக்கிறான்? திருப்தி அடையணும். அப்படி திருப்தி அடையண்டான்னா, இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தரிசனமானாரே, அவரால் தான் ஒருவரால் தான் முடியும்னு சொல்லி அவரை இப்ப தேடுறோம். இப்போ அதான உண்மை. அதான் அந்த உலகத்துல எல்லா தண்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா ஆண்டவரை தேடுறதுக்கு காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருப்தி அடையணும். அப்போ இறைவனை பார்த்து கேட்கிறோம் நம்ம, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாமே திருப்தி இல்லை, என் வாழ்க்கை திருப்தி இல்லைடான்னா